ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி Flimorago பார்க்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஒரு நியூ ஆப் ஓப்பன் பண்ணணும்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன உடனே வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபோட்டோ ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்கள் பார்த்த எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன கிளிப் வேணுமோ அந்த கிளிப்பை நம்ம சூஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூஸ் பண்ண லெஃப்ட் சைடில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நான் மொத்தம் இருக்கிற பிக்சர்ஸ் வச்சு நான் ஐடியா பண்ணலான் இருக்கேன். இங்கே பாருங்கள், 10 பிக்சர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லா பிக்சர்ஸும் ஆட் ஆகிருக்கும் இன் டவுன் சைட். இப்போது ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலரில் தான் ஃபஸ்ட்டு பிக்சர் இருக்குது. இப்போ நம்ம எடிட் டூல்ஸ் போகலாம். இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் உடனே உங்களுக்கு எடிட் டூல்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டியூரேஷன். நம்ம கிளிப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கிளிப்பு ஸ்க்ரீனில் எவ்வளோ நேரம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத இந்த டியூரேஷனில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இப்போ குறைந்த நேரம் வேணும்னா நம்ம குறைஞ்சிடலாம், டியூரேஷன் குறைச்சி வைக்கலாம். அதிக நேரம்னாலும் அதிகமாக்கிடலாம். இதுதான் டியூரேஷனுடைய ஒர்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கிராப். இப்போது 2 கலரில் இருக்குது, க்ரீன் அண்டு ஆரஞ்சு இருக்குது. இப்போ எனக்கு க்ரீன் மட்டும் வேணுன்றதுனால அந்த கிராப் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த கையை சூஸ் பண்ணி அந்த கரெக்டாக க்ரீனை மட்டும் எலாப்ரேட் பண்ணுறேன். க்ரீன் மட்டும் கிராப் ஆகிடுச்சு. ஆனவுடனே நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்போ செகண்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா க்ரீன் மட்டும்தான் வரும். தேர்ட் பார்த்திங்கன்னா சப்டைட்டில் ஆட் பண்ணுறது. சப்டைட்டில் பார்த்திங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கீபோர்டு இருக்கும், செகண்ட் ஃபாண்ட் இருக்கும், தேர்ட் கலர் இருக்குது. ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். கலரில் 3 டைப்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. சிம்பிள், மல்டி வெர்டிக்கல், மல்டி ஹாரிசாண்டல்ன்ட்டு. இதில் நீங்கள் கலர்ஸ் உங்கள் ஆப்ஷனில் சூஸ் பண்ணலாம். சிம்பிள்னால் சிங்கிள் கலர் மட்டும் இருக்கும். மல்டி வி அண்ட் மல்டி ஹெச்சில் மல்டி கலர்ஸ் மிங்கிள் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டில் மாறிட்டே வருது. இங்கே நான் சூஸ் பண்ண மெயின் டெக்ஸ்ட் கலர் மாறிட்டுருக்கு பாருங்கள். இது கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் பெருசாக வேணும்னா நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா அந்த எக்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே சைடில் லெஃப்ட் சைடில் நிறைய டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் பிஐபி பிப். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோவில் இருக்க ஒரு பிக்சர் எடுத்து நம்ம இருக்கிற கண்டென்ட் கூட இன்சர்ட் பண்ணுறது தான் இந்த பிஐபி. இங்கே பாருங்கள், நான் இதிலேருந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுத்து இந்த இதுக்குள்ளார அட்டாச் பண்ணிட்டேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபேட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இன்சர்ட் பண்ணமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடு வாங்க, ஃபேட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேட் ஆகி வரும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லைட், இந்த மாதிரி ஸ்லைடு ஆகும். தேர்ட் ஜூம் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வாய்ஸ் ஓவர், அதை கிளிக் பண்ணி வாய்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டெலீட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த வாய்ஸ் ஓவரில் போகிறேன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம், இல்லை கிளியர் ஆல் அப்படின்னு கொடுத்தாலும் போயிடும். இது தாங்க வாய்ஸ் ஓவரோடைய ஆக்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபில்டரை சூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவருக்கு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றதுனால கொடுத்துருக்கேன் நான் இங்கே. அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது.
உங்களுக்கு என்ன விருப்பமான கலர்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒயிட் கலர் இருந்தது பிங்க் கலர் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த வின்டரில் வேணும், சம்திங் ஃபிலிம் மாதிரி வேணும், உங்களுக்கு வந்து பேக் ஒரு ஒரு லுக்காக வந்து ஏதாவது ஒன்று வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். நீங்களே இது ஒன்று ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதுதான் நம்ம ஓவர்லேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டார் தொங்குறது, பூ, லீஃப்லாம் வர மாதிரி, ஹார்ட் ஷேப்பு, ராக்கெட்டு போடுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய இருக்குது எலமெண்ட்ஸில். அது சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ ரன்னிங்லேயே இருக்கும்போது கூட இது அழகாக வந்து ஒரு லுக் கொடுக்குங்க. இப்போ நீங்கள் வீடியோ போடுறீங்க, ஒரு டைட்டில் வேணும் அப்படின்றப்போ இதை கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் கொடுக்க போகிறோம். டைட்டில் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி இன்பில்டாக கொடுத்துருக்காங்க டெம்ப்ளேட்ஸ் மாதிரி. அதில் நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கூட நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஆட் மட்டும் பண்ணிக்கலாம் டைட்டிலில். பாருங்கள், இப்போ வந்து ஹலோ அப்படின்றத டைப் பண்ணுறேன். நான் அந்த 80s சூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த கமெண்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ரொட்டேட் ஆப்ஷன் பார்க்கலாம். சொ ரொட்டேட் வந்து உங்களுக்கு லெஃப்டில் வேணுமா, ரைட்டில் வேணுமா, ஃப்ளிப் ஹெச், ஹாரிசான்டல், ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்ற மூமெண்ட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வெளில வந்துடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நம்ம பண்ணிடலாம். அடுத்த டியூப்ளிகேட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கிளிப் இருக்குது, எனக்கு அதே மாதிரி இன்னொரு காப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் டியூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த ஹலோ கொடுத்தேன் இல்லைங்களா, அதை டபுள் டியூப்ளிகேட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கையில் அந்த ஸ்கெட்ச் வச்சுருக்கிற மாதிரி 2 கிளிப்பு இருக்குது எங்கிட்ட. அதில் ஒரு கிளிப் வேணான்றப்போ அதை செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எடிட் டூல்ஸ்லாம் வந்துடும். அதில் லாஸ்ட்டில் டெலீட் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் டூல்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒன்று, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சேவ் தீம்ஸ்லாம் இருக்குது. அதில் தீம்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா 80s ஃபேஷன் இந்த மாதிரி இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த தீம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் எல்லா வீடியோஸ்க்குமே அதே அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது தீம்லேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே அது வந்து ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரு தீமாக நான் கொடுத்துட்டு வரேன். தீம் மட்டும்தான் செலக்ட் பண்ணேன். அதிலே எல்லா இப்போ நம்ம எடிட் டூல்ஸில் காமிச்ச அந்த ஓவர்லேஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே இதிலே ஆட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் வேணும்னா அதில் நம்ம போயிட்டு சூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபைல் பார்த்து காட்டும், அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் அது சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஒன்றா சூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபோட்டோக்கும் இன்னொரு ஃபோட்டோக்கும் பிட்வீன் டைமில் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நம்மளுக்கு காட்டும். இங்கே பாருங்கள், ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா? வைப், ஸ்ப்ளிட், ஷட்டர், ஜூம்,
ரேடர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ கேமரா கொடுத்தோம்னா இந்த ஆப்ஷன் வரும். ஃபைனலாக ஓகே கொடுத்தோம்னா முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷியோ கிராப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1:1 இல்லையா, இல்லை 16:9 இல்லை ஃப்ரேம் ஆட் பண்ணோமா, பிளரில் வேணுமா, இந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கல. நம்ம வீடியோவை என்ன ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து வியூ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வரோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஃபைனலாக சேவ் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. சேவ் ஆகிடும் அந்த ப்ராஜெக்ட்டு. 1 to 100% வரைக்கும் அது வந்து சேவிங்க்கு பர்சன்டேஜ் எடுத்துக்கும் இந்த ப்ராஜெக்ட்க்கு. முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சேவ் டு கேமரா ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எப்பயும் வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்கள்ல, அதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபைல்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி.